அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது 12th ஸ்டாண்டர்ட் வணிக கணிதம் எக்ஸசைஸ் 2.5 பகுதிப்படுத்தி தொகையிடல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்படி தீர்வு காண்பது என்பதை பார்க்கவிருக்கிறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்ன ஃபார்முலானா, integration of udv equal to uv minus integral vdu. இது மெயினான ஃபார்முலாஸ். இந்த பயிற்சி முழுக்கவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை எப்படி சார் யூஸ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இரு வெவ்வேறான சார்புகள் e பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், இரு வெவ்வேறான சார்புகள் பெருக்கலில் இருந்தாலோ, ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெருக்கலில் இருந்தாலோ அல்லது நேரடியாக தொகையிடல் முடியாத சார்புகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை பயன்படுத்த வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்லையுமே சால்வ் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எப்போ சார் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இரு வெவ்வேறான சார்புகள் பெருக்கலில் இருந்தாலோ அல்லது நேரடியாக தொகையிட முடியாத சார்பாகவோ இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த பகுதிப்படுத்தி தொகையிடலை பயன்படுத்த வேண்டும். சரி, இந்த பகுதிப்படுத்தி தொகையிடுவதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. முதலில் u என்ற சார்பினை தீர்மானம் செய்துவிட்டால் கொடுக்கப்பட்ட வினாவிற்கு விடை காண்பது எளிது. u எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஐலேட் என்ற சொல், ஐலேட் என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஐ என்பது என்ன சார் அப்படின்னா, ஐ என்பது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் எல் என்பது லாக்ரதமிக் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் ஏ என்பது அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். டி என்பது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இ என்பது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரினா நம்ம படிச்சிருப்போம். எது சார் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் இப்படி வந்தோம். லாக்ரதமிக் ஃபங்க்ஷனை எப்படி சார் இருக்குன்னா, லாக்ரதம் ஆஃப் எக்ஸ், லாக்ரதம் ஆஃப் சைன் எக்ஸ், லாக்ரதம் ஆஃப் காஸ் எக்ஸ், ஸோ ஆன். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், 1 எக்ஸெட்ரா இப்படி இருந்தால் அல்ஜிப்ரிக். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா சைன் எக்ஸ் ஆர் காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் எக்ஸெட்ரா. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இ பவர் எக்ஸ், இ பவர் 2x எக்ஸெட்ரா. இப்போ நல்லா பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவியில் u என்பது என்ன என்பதை தீர்மானித்து விட்டால் கொடுக்கப்பட்ட வினாவுக்கு விடை காண்பது மிக எளிதாகும். அப்போ ஐலேட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் வரிசைப்படி எது முதலில் வருகிறதோ அதை u என தீர்மானித்து விடுகிறோம். ஐலேட், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், லாக்ரதமிக், அல்ஜீப்ரிக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல். இப்போ இந்த சார்புகளை எவ்வாறு கையாள்வது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கவிருக்கிறோம். ஐலேட் ஃபங்க்ஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் பவர் என் இன்ட்டு லாக் எக்ஸ். இரு வெவ்வேறான சார்புகள் பெருக்கலில் இருக்கும்போது எக்ஸ் பவர் என் என்ற ஒரு சார்பு இருந்தால், எக்ஸ் பவர் என் வேர் என் பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜர், என் வந்து ஒரு மிகை முழு எண் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும்போது நாம் பெர்னோலி என்ற ஒரு தேற்றத்தை பயன்படுத்தலாம். பெர்னோலிஸ் தியரம் அப்படின்னா என்ன சார்னா, இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் v1 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் v2 மைனஸ் u triple dash v3 plus going on. Integration of
x பவர் 3 இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மாதிரி இரு வெவ்வேறான சார்புகள் பெருக்கலில் இருக்கும்போது x டு த பவர் n இந்த மாடலில் இருந்தால் பெர்னோலி தேற்றத்தை பயன்படுத்தலாம். பெர்னோலியின் தேற்றத்தை பயன்படுத்தலாம். பெர்னோலியின் தேற்றப்படி இரண்டுமே இரு சார்புகளுமே டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியணும். அப்படி இருக்கும்போது தான் பெர்னோலிஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். பெர்னோலியின் தேற்றம் எப்படி சார் இருக்குன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 ப்ளஸ் கோயிங் ஆன். இப்போ u டேஷ் u டபுள் டேஷ் u ட்ரிபிள் டேஷ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவை எல்லாமே கன்சிக்யூட்டிவ் சக்சஸிவ் டிஃப்ரென்சியேஷன். u டேஷ் u டபுள் டேஷ் u ட்ரிபிள் டேஷ் என்பதெல்லாம் தொடர்ச்சியான வகையீடுகள். நம்ம டிஃப்ரென்சியேஷன். இந்த v1 v2 v3 அப்படின்னு எழுதியிருக்கோம். v1 v2 v3 இதெல்லாம் தொகையீடுகள். இன்டகிரேஷன் தொகையீடுகள். நல்லா பார்த்துக்கோங்க. u டேஷ் u டபுள் டேஷ் u ட்ரிபிள் டேஷ் எல்லாம் தொடர்ச்சியான வகையீடுகள். டிஃப்ரென்சியேஷன் அந்த யூன்ற டேர்ம் 0 வரும் வரைக்கும் வகைப்படுத்தணும். v1 v2 v3ன்றது இங்கே எத்தனை தடவை கொஸ்டினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை தடவை இன்டகிரேட் பண்ணணும். இது எப்போ சார் யூஸ் பண்ணணும் பெர்னோலிஸ் தேற்றம்னா, கொடுக்கப்பட்ட எக்ஸோட பவர் என்ன இருக்கணும், அந்த n பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அப்படி பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும்போது மட்டும் பெர்னோலியின் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 2.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். சால்வ் integration of x into e power minus x dx. ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஐலேட் என்ற வார்த்தை எழுதுங்க. ஐலேட் எது சார் u அப்படின்னா, x என்பது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு x என்பது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். e பவர் மைனஸ் எக்ஸ் என்பது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ யார் ஃபஸ்ட்டு வர்றா பாருங்க, ஏன்ற டேர்ம் ஃபஸ்ட் இருக்குது. அப்போ முதலில் இந்த ஐலேட் என்ற சொல்லில் முதலில் வரும் எழுத்தை u என தீர்மானிப்போம். அப்போ a என்பது பாருங்கள் எக்ஸ்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், e பவர் மைனஸ் எக்ஸ் என்பது எக்ஸ்பொனென்ஷியல். அப்போ கொஸ்டினில் வர்ற முதல் எழுத்து a. அப்போ ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு u ஈக்குவல் டு எக்ஸ், ஃபஸ்ட்டு வர்ற எழுத்தை யூன்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இங்கே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ், அதனால் அது u. பேலன்ஸ் இருக்குது dv ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் udvனா uv மைனஸ் இன்டகிரல் vdu. இன்டகிரேஷன் ஆஃப் vdu. அப்போ uலேருந்து du வேணும், டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். dvலேருந்து நம்மளுக்கு v வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூக்கு டிஃப்ரென்சியேஷன் du ஈக்குவல் டு dx. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இங்கே டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா v ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன சார் இன்டகிரேஷனா, அகைன் e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன்று வரும். அந்த மைனஸ் இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் பாருங்கள், udv ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் எப்படி சார்னா, ஃபஸ்ட்டு யூக்கு என்ன வச்சுருக்கோம் எக்ஸ், விக்கு என்ன வச்சுருக்கோம் மைனஸ் e பவர். அப்போ எக்ஸ் இன்ட்டு வியோட ஆன்சர் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் வி இன்டகிரேஷன் ஆஃப் விக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். டியூவோட வேல்யூ என்ன சார்னா டிஎக்ஸ். இந்த டியூக்கு பதிலாக டிஎக்ஸ். இந்த மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். வாட்ஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே பண்ணணும். இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இன்டகிரேஷன் ஓவர்னா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி சேர்த்துறோம். இப்போ இங்கே என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், மைனஸ் இ பவர் எக்ஸ் காமனாக எடுத்துட்டோம். மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். Second sum, integration of x cube into e power 3x dx. Product of two different functions. ரெண்டுமே டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பவர் 3க்கு என்ன சார் இன்டகிரேஷனா, எக்ஸ் டு த பவர் 4/4. e பவர் 3xக்கு என்ன சார் இன்டகிரேஷனா,
e power 3x by 3. இப்போ ரெண்டு சார்புமே நேரடியாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ அப்படி இன்டகிரேட் பண்ண முடியும் போது எக்ஸோட பவரில் என் இந்த மாடல் வந்தால் நம்மளால் பெர்னோலியின் தேற்றத்தை பயன்படுத்த முடியும். எக்ஸ் பவர் என் வேறு என் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ பாருங்கள் 3ன்றது ஒரு மிகை முழு எண். அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் பெர்னோலியின் தேற்றத்தை பயன்படுத்துறது ஈஸி. ஐலேட் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. யார் யூ அப்படின்றத தீர்மானிங்க. எக்ஸ் என்பது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ் கியூப்ன்றது அல்ஜிப்ரிக், இ பவர் எக்ஸ் அப்படின்றது எக்ஸ்பொனென்ஷியல். இப்போ யார் ஃபஸ்ட்டு வர்றான்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை யூன்னு தீர்மானிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் 3x இன்ட்டு டிஎக்ஸ்னு வச்சுக்கிறோம். டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் 3x dx. பாருங்கள், இப்போ இதை கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப் டு 0 வர வரைக்கும். யூ டேஷ் ஃபஸ்ட்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் 3க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 3x². செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 2s 6x. தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6. அடுத்த தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், அதனால் வேண்டாம். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா v, இ பவர் 3xனா அகெயின் இ பவர் 3x டிவைடட் பை எக்ஸோட கெழு 3. ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணிட்டோம். v1 ஒன் மோர் டைம் இன்டகிரேட் பண்ண, இங்கே 3 டைம்ஸ் பண்ணணும். இ பவர் 3xக்கு மறுபடியும் என்ன சார்னா அகெயின் இ பவர் 3x பை 3ன்னு வரும். ஆல்ரெடி அங்கே 3 இருக்கிறதுனால 3 3s 9. v2 அகெயின் டிஃப்ரென்ஷியேஷன், இ பவர் 3xனா அகெயின் இ பவர் 3x பை 3னா 9 3s 27. v3 தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன், இ பவர் 3x டிவைடட் பை 27 3s 81. இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் கேட்டாலும் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டாலும் அகைன் இ பவர் எக்ஸ். கெழு இருக்கிறதுனால டிவைடட் பை கொடுத்துட்டே வரும். இப்போ பெர்னோலியின் தேற்றப்படி பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் இன்ட்டு v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் இன்ட்டு v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு v3. அப்படியே எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணோம்னா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு uv யூனா இங்கே கொஸ்டின் எழுதிக்கிறோம். எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் 3x dxோட ஆன்சர் என்ன சார்னா யூக்கு பாருங்கள் எக்ஸ் கியூப், விக்கு எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 3. யூ டேஷ் இந்த இருக்குது இன்ட்டு v1 இங்கே இருக்குது மைனஸ் 3x² இன்ட்டு v1னா இ பவர் 3x டிவைடட் பை 9 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் 6x இன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 27 v2 u ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு v3. u ட்ரிபிள் டேஷ்னா 6, v3னா இங்கே இருக்குது. அப்போ மைனஸ் 6 இன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 81. ஆன்சர் ஓவர்னா ப்ளஸ் சி சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் இ பவர் 3x டிவைடட் பை 3 இங்கே ரெடியூஸ் பண்ண முடியும். 3 1s 3 3s x² இன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 3 3 27s 81. 2 e power x by 27. Taking out e power 3x common, x cube divided by 3. e power 3x common எடுத்தாச்சுன்னா balance x² by 3. e power 3x common எடுத்துட்டோம், balance 2x by 9. e power 3x common எடுத்துட்டோம், balance 2 by 27 plus. Integration of log x dx. log x நேரடியாக இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ நேரடியாக இன்டகிரேட் பண்ண முடியலைன்னா அதை u அப்படின்னு டைரெக்டாக டிசைட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கே 1 இன்ட்டு dx இருக்க மாதிரி ஐலேட் என்ற சொல்லின்படி எல் ஃபஸ்ட்டு லாக்கிறது முன்னாடி வருது, அதனால் அதை யூன்னு வச்சுக்கிறோம். யூஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். பேலன்ஸ் இருக்கிறத 1 அப்படின்னா 1 இன்ட்டு டிஎக்ஸ்னா டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு வச்சுக்கிறோம். யூஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், டிவிஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டியூஸ் ஈக்குவல் டு log xக்கு 1/x dx. இங்கே டேக்கிங் இன்டகிரேஷன் v is equal to x. இப்போ ஃபார்முலா படி இன்டகிரேஷன் ஆஃப் udv என்ன ஃபார்முலானா uv மைனஸ் இன்டகிரல் v du. u
யூனா லாக் எக்ஸ்னு வச்சுருக்கோம், வீனா எக்ஸ், யூ லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் யூவி மைனஸ் விடியூ, வீனா எக்ஸ், டியூனா 1/x dx, 1/x dx. இந்த எக்ஸும் எக்ஸும் கட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ என்ன காமன் எடுக்கலைன்னா எக்ஸை காமன் எடுத்துடலாம். எக்ஸை காமன் எடுத்தால் லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். ஃபோர்த் கொஸ்டின், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். இரு வெவ்வேறான சார்புகளின் பெருக்கல். ஐலேட் எழுதிக்க. ஐலேட் படி ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ. இந்த எக்ஸுன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், லாக்ரதமிக் ஃபங்க்ஷன். இப்போ யார் முன்னாடி வரானா லாக்ரதமிக், எல் முன்னாடி இருக்குது, எக்ஸ் எது ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த ஐலேட் என்ற சொல்லில் எழுத்துக்களில் முதலில் வருவதை யூ என எடுக்க வேண்டும். இப்போ லாக்ரதமிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ யூ ஈக்குவல் டு லாக்ரதம் ஆஃப் எக்ஸ். பேலன்ஸ் இருக்க எல்லாமே டிவி, டிவி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ், ஃபஸ்ட்டு எழுத்து அதாவது யூன்ற சார்பாக டிசைட் பண்ணிக்கிறோம். யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ், இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து டிவி. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டியூ பை டிஎக்ஸ்னால் லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். டேக்கிங் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா வி, எக்ஸ் பவர் 1க்கு இன்டகிரேஷனா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. வாட்ஸ் அ ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. யூக்கு என்ன அச்சீவ் பண்ணி வச்சுருக்கோம்? லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வி, வினா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 யூவி மைனஸ் விடியூ இன்டகிரல் விக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டியூ அப்படின்னா 1/x dx. ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2 காமனாக வெளியில் எடுத்துகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ் மட்டும் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த எக்ஸ் பவர் 1க்கு என்ன சார் இன்டகிரேஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1க்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இப்போ என்ன காமனாக எடுக்கலைன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 காமன் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 காமன் எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த பெர்னோலியின் தேற்றத்தை இங்கே பயன்படுத்த முடியுமா அப்படின்னா இரண்டு சார்புகளுமே நேரடியாக தொகையை காண முடியணும். இப்போ லாக் எக்ஸுக்கு நேரடியாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அப்போ இங்கே பெர்னோலியின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ ஐலேட் எழுதுகிறோம். யாரை யூன்னு டிசைட் பண்ணுறதுன்னா பாருங்கள், லாக்ரதமிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் லெட்டர் எல். அப்போ யூ ஈக்குவல் டு லாக்ரதம் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டிவி ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். டியூ பை டிஎக்ஸ்னால் லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா வி. எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன சார் இன்டகிரேஷனா எக்ஸ் பவர் n+1/n+1. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிற பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. யூவி யூக்கு என்ன வச்சுருக்கோம்? லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வி எக்ஸ் டு த பவர் n+1/n+1 யூவி மைனஸ் வி, வினா எக்ஸ் டு த பவர் n+1/n+1 இன்ட்டு டியூ பாருங்கள் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n+1/n+1 மைனஸ் இந்த 1/n+1 கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துடுறோம். இன்டகிரேஷன் எக்ஸ் டு த பவர் 1 இருக்குது, மேலே எடுத்துகிட்டு வந்தால் எக்ஸ் பவர் -1 ஆகிடும். இது கூட மல்டிபிள் பண்ணும்போது வெறும் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் தெரியும் உனக்கு. ஏ பவர் m டிவைடட் பை ஏ பவர் என்ன? ஏ பவர் m - n. அப்போ
அப்போ எக்ஸ் பவர் n + 1 - 1 போடும்போது 1 கட் ஆகிடும். எக்ஸ் பவர் n வாட்ஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன உனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n + 1 / n + 1 மைனஸ் 1/n + 1 இன்ட்டு எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா எக்ஸ் பவர் n + 1 / n + 1 ப்ளஸ் சி. என்ன சார் காமனாக எடுக்கலான்னா எக்ஸ் பவர் n + 1 / n + 1 காமனாக எடுத்துடலாம். எக்ஸ் டு த பவர் n + 1 / n + 1 காமனாக எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் லாக்ரதம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/n + 1 ப்ளஸ் சி. 1/n + 1 ப்ளஸ் சி. இப்பயிற்சியில் மேலும் சில வினாக்கள் உங்கள் பயிற்சிக்காக விடப்படுகிறது. இந்த வினாக்களை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது இல்லை டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.